இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் நம்பர் சிஸ்டம் பேஜ் நம்பர் 44 இருக்க ட்ரை தீஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ரைட் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாஸ் ஆஃப் பிளானட் யுரேனஸ் இஸ் 8.68 into 10 power 25 kilograms. Mass of planet Uranus is 8.68 into 10 power 25 kilograms. இது வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் கொடுத்துருக்காங்க. இது நம்மளை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி. இங்கே 25 வந்து பாசிட்டிவ். அப்போ என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற பாயிண்ட் வந்து டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் 25 டிஜிட்ஸ் தாண்டி போகும். ஏற்கனவே இங்கே டூ டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ 25ல் 2 போச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? 23. இதை விட 23 0 சேர்க்கணும், அவ்வளோதான். அப்போ பாயிண்ட் எடுத்துருங்க. 8 6 8 23 0 சேர்க்கணும். 2 4 6 8 10 12 14 16 18 20 22 23. அப்போ இதோடைய ஆன்சர் வந்து 868 போட்டு 23 zeros எழுதணும், அவ்வளோதான். செகண்ட் கொஸ்டின், ரைட் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன் 0.000012005. இப்போ இந்த மாதிரி பவர் வச்சு எழுது தான் சயின்டிஃபிக் நோட்டேஷன். அதை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதியிருக்கோம் ஃபஸ்ட் சம். இப்போ நம்ம இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம கொடுக்கப்பட்டது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இதை வந்து நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுத போகிறோம். அதாவது 10 பவர் வச்சு எழுத போகிறோம். எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ இங்கே இருக்க பாயிண்ட் வந்து என்ன பண்ணணும், 1 தாண்டி வைக்கணும். அப்போ இங்கே இருக்க பாயிண்ட் எங்கே வரும்னா, இந்த 1க்கும் 2க்கும் நடுவில் வரும். அப்போ எப்படி எழுதணும், 1 பாயிண்ட், இந்த முன்னாடி இருக்க 0 எல்லாம் விட்டுணும், 1.2005 இன்ட்டு 10 பவர் எத்தனை 0 பாருங்கள், 1 2 3 4 5. மொத்தம் எத்தனை டிஜிட் தாண்டி புள்ளி வச்சுருக்கோம்? 1 2 3 4 5. அப்போ 10 பவர் -5. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம டெசிமல் பாயிண்ட் இருக்கும்போது 10 பவர் -5. இப்போ செகண்ட் சம் வந்து 4312.345. இப்போ தான் சொன்னேன், எப்போதுமே வந்து வர டெசிமல் பாயிண்ட் வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதும்போது ஒரு டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கணும். அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான், ஒரு டிஜிட் தாண்டி தான் புள்ளி வைக்கணும். அப்போ இங்கே இருக்க பாயிண்ட் எங்கே போகுது, டுவர்ட்ஸ் லெஃப்ட்டில் போகுது. லெஃப்ட்டில் இங்கே வைக்க போகிறோம் நம்ம. அப்போ எப்படி எழுதிக்கிங்க, 4 பாயிண்ட், இந்த அப்படியே இந்த டிஜிட் ஆசிட்டிஸ் எழுதுங்க, 3 1 2 3 4 5 இன்ட்டு 10 பவர். இப்போ இங்கே இருக்க பாயிண்ட் எங்கே போயிருக்கு, டுவர்ட்ஸ் லெஃப்ட் போயிருக்கு. ரைட்டுனா மைனஸில் வரணும். இப்போ லெஃப்ட்டில் இருக்கிறதுனால எத்தனை டிஜிட் தாண்டி போயிருக்கு பாருங்கள், 1 2 3. அப்போ +3. டுவர்ட்ஸ் லெஃப்ட் போகும்போது நமக்கு +3 வரும். டுவர்ட்ஸ் ரைட்டில் போகும்போது நெகட்டிவில் வரும். தேர்ஃபோர் இதோட ஆன்சர் வந்து 4.312345 இன்ட்டு 10 பவர் 3. அவ்வளோதான். இந்த பாயிண்ட் இங்கேருந்து இங்கே போகுதுங்களா, இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட் தாண்டி வைக்கிறோமோ அந்த நம்பர் எழுதணும், 1 2 3. ஸோ 3 எழுதியாச்சு. டுவர்ட்ஸ் லெஃப்ட் போனதுனால பாசிட்டிவ், இங்கே வந்து டுவர்ட்ஸ் ரைட் போனதுனால நெகட்டிவ். இப்போ தேர்ட் சம் வந்து 0.10524 ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற பாயிண்ட் ஒரு டிஜிட் தாண்டி வரணும். அப்போ இங்கே தான் வரும். அப்போ இங்கே என்ன ஆகும், நம்பர் ஃபஸ்ட் எழுதிக்கிங்க, 1.0524. ஸோ இன்ட்டு 10 பவர், இங்கேருந்து இந்த பாயிண்ட் எத்தனை டிஜிட் தாண்டி போயிருக்கு, ஒரு டிஜிட், அவ்வளோதான். 10 பவர் 1 டுவர்ட்ஸ் எங்கே வந்திருக்கு, ரைட்டில் வந்துருக்கு. ரைட்டில் வந்து -1. ஸோ 1.0524 இன்ட்டு 10 பவர் -1, அவ்வளோதான். இப்போ இதுக்கு வந்து ஏற்கனவே இது வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் 1.4335 இன்ட்டு 10 பவர் 12 miles. Thank you.